அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தத்தை ஒருதலை பட்சமாக ட்ரம்ப் நீடித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இரண்டு தரப்பினரும் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் இரண்டு காட்சிகளை போரரங்குகளில் பார்க்க முடிகின்றது. ஒன்று, அமெரிக்காவின் பாரிய கடற்படை வளைகுடா கடற்பரப்பில் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 30-35 யுத்த கப்பல்கள். ஏற்கனவே அமெரிக்காவின் 2 பாரிய விமானம் தாங்கி கப்பல்கள் அங்கு நிலை கொண்டிருக்கின்ற நிலையில் USS ஜார்ஜ் H.W. புஷ் என்ற அமெரிக்காவின் 3வது விமானம் தாங்கி கப்பலும் வேறு சில யுத்த கப்பல்களும் நேற்றைய தினம் ஈரானை அண்டிய கடற்பகுதியை வந்தடைந்துள்ளன. இது முதலாவது காட்சி. இரண்டாவது காட்சி வளைகுடா யுத்தத்தின் இறுதி கணங்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதான காட்சி. ஈரான் மீது அமெரிக்கா திணித்துள்ள யுத்தத்தின் முடிவு கிட்டத்தட்ட நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்ற காட்சி. ஆம், ஹோர்முஸ் நீரிணையைச் சூழ அந்த கடற்பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கும் அமெரிக்காவின் யுத்த கப்பல்கள் தமது பணிகளை இடைநிறுத்திக் கொண்டு அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது. வெளியில் இருந்து அல்ல, அமெரிக்காவின் உள்ளே இருந்து. வளைகுடா யுத்தத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ட்ரம்பின் போர்முகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த முக்கிய விடயம் பற்றி ஆராய்கின்றது இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்னதாக ஒரு காட்சியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். இது நேற்று முன்தினம் பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சி. இந்தியாவில் பல 100 வருடங்களாக வாழ்ந்து வந்த யூதர்கள் இஸ்ரேலுக்கு குடிபெயர்கின்ற காட்சி. நேற்று முன்தினம் சுமார் 250 யூதர்கள் இந்தியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரேலின் பென்கூரியன் விமான நிலையத்தில் தரையிறங்குகின்ற காட்சி. இவர்கள் அத்தனை பேரும் இந்திய பிரஜைகள். சுமார் 2700 வருடங்களாக இந்தியாவின் மணிப்பூர் மற்றும் மிசோராம் மாநிலங்களில் வாழ்ந்து வந்த இவர்கள் தற்பொழுது நிரந்தரமாக இஸ்ரேலில் குடியேறுகின்றார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு இஸ்ரேலை அசீரியர்கள் ஆக்கிரமித்த போது இஸ்ரேலின் 10 கோத்திரங்கள் காணாமல் போனதாக கூறப்படுகின்றது. அந்த 10 கோத்திரங்களுள் ஒரு கோத்திரமான பெனி மனாசே என்கின்ற கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களே புலம்பெயர்ந்து 2700 வருடங்களாக மணிப்பூரிலும் மிசோராமிலும் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகின்றது. யூதர்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்து புறப்பட்டு இஸ்ரேலுக்கு வந்து குடியேறுவதை அலியா என்ற பெயரில் அவர்கள் அழைக்கின்றார்கள். இன்று இஸ்ரேலில் குடியேறியிருக்கின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா என்று வேறு வேறு நாடுகளில் இருந்து சியோனிச அமைப்பின் திட்டங்களின் அடிப்படையில் அலியா என்ற பெயரில் இஸ்ரேலுக்கு சென்று குடியேறியவர்கள்தான். இந்தியாவில் இருந்து இதுவரை 70,000 முதல் 80,000 யூதர்கள் குடிபெயர்ந்து இஸ்ரேலுக்கு குடியேறியுள்ளதாகவும், கேரளா, கொச்சின், கொல்கத்தா போன்ற இடங்களில் இருந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இன்னமும் 5800 பாரம்பரிய யூதர்கள் இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் வாழ்ந்து வருவதாகவும், விரைவில் அவர்களும் இஸ்ரேலுக்கு குடிபெயரப் போவதாகவும் தெரிய வருகின்றது. சரி, இனி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். கடைசியில் ஈரான் உடைந்து சிதறுகின்றது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில நாட்களின் முன்பு கூறியிருந்தார். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்க கடற்படை விதித்துள்ள முற்றுகை தடை காரணமாக ஈரானுக்கு நாளொன்றுக்கு $500 மில்லியன் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும், ஈரான் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டு வருவதாகவும், ஈரான் தனது ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஊதியம் வழங்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் கூறியிருந்தார்.
அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற ஹூமூஸ் முற்றுகைக்கு மேலதிகமாக ஈரானின் எண்ணெய் கப்பல்களை கடத்தி வருவதுடன் ஈரானின் கிரிப்டோ கரன்சிகளையும் முடக்கி ஈரானை பணிய வைக்கின்றதான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை எல்லாம் நடாத்தி அதனது பாலங்கள், மின்சார நிலைகள் போன்றவற்றின் மீதெல்லாம் தாக்குதல்களை நடாத்தி ஈரானை எப்படியாவது அடிப்பணிய வைத்துவிட வேண்டும் என்ற எத்தனத்தில் பல காரியங்களை அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் அமெரிக்க சார்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் நடமாடும் ஈரானின் சிறிய ரக படகுகளை தாக்கி அழிக்கும்படியான கட்டளைகளை பிறப்பித்துள்ள ட்ரம்ப், பழையபடி ஒரு யுத்தம் ஆரம்பமானால் ஒரே நாளில் ஈரானை சீரடக்க வைக்க அமெரிக்காவினால் முடியும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து வருகின்றார். ட்ரம்ப் விடுத்து வருகின்ற எச்சரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்ப் கூறுவது போல உண்மையிலேயே அமெரிக்க படைகளினால் ஈரானை ஒரே நாளில் மடக்க முடியுமா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பியாக வேண்டி இருக்கின்றது. மஸ்கிட்டோ ஃபிளீட் என்று அழைக்கப்படுகின்ற ஈரானின் சிறிய ரக படகுகளை அழிக்கும்படி அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். ஈரானிடம் சுமார் 1500 வரையிலான மஸ்கிட்டோ ஃபிளீட் இருப்பதாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் கூறுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையை அண்டி காணப்படுகின்ற மலைகளின் இடைநடுவே சுமார் 10க்கும் அதிகமான ரகசிய கடற்படை தளங்கள் ஈரானின் IRGCக்கு இருப்பதாக எல் பாரிஸ் என்ற பிரெஞ்சு ஊடகம் கூறுகின்றது. சுமார் 50,000க்கும் அதிகமான கடற்படை வீரர்கள் IRGCக்கு இருப்பதாகவும் இந்த 2 ஊடகங்களும் கூறுகின்றன. இன்று ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவினால் நினைத்ததை செய்ய முடியாது இருப்பதற்கு இவைகள்தான் காரணம். இதேபோன்று ஈரானிடம் இன்று சுமார் 700 முதல் 1500 வரையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக அமெரிக்கா நம்புகின்றது. அதேபோன்று ஈரானிடம் இருக்கின்ற ஷாஹித் ட்ரோன்களின் எண்ணிக்கை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 75,000. இது அமெரிக்க ஊடகங்களும் அமெரிக்க ஆய்வாளர்களும் வெளியிட்டு வருகின்ற கணிப்புகள். இவைகளை வைத்துக் கொண்டு ஈரானினால் நீண்ட காலத்திற்கு யுத்தத்தை இழுத்துச் செல்ல முடியும் என்று கூறுகின்றார்கள் அமெரிக்காவின் ஒரு சில இராணுவ ஆய்வாளர்கள். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஈரானின் இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை அமெரிக்கா என்கின்ற வல்லரசுக்கு இருக்கின்றது என்றாலும் ட்ரம்பினால் அது முடியுமா என்பதுதான் இன்றிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. உண்மையிலேயே ஈரான் யுத்தத்தில் ட்ரம்ப் ஒரு கடுமையான பின்னடைவை, தோல்வியை சந்திக்க வேண்டும் என்று ஈரானை விட அதிகமாக விருப்பம் கொண்டுள்ளவர்கள் ஐரோப்பியர்கள். அமெரிக்காவின் எதிர்க்கட்சியினர் ட்ரம்ப் இந்த யுத்தத்தில் படுதோல்வி அடைய வேண்டும் என்று மிக அதிகமாக விரும்புகின்றார்கள். ட்ரம்பின் யுத்தத்தில் ஏற்பட்டு வருகின்ற சிறிய சிறிய சர்க்கிள்களை பூதாகரமாக காண்பித்து வருவது ஈரானிய ஊடகங்கள் அல்ல, அமெரிக்க ஊடகங்கள். நியூயார்க் டைம்ஸ், CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற அமெரிக்க ஊடகங்கள் தான் அல் ஜசீராவை விட, பிரஸ் டிவியை விட ட்ரம்பை ஈரான் யுத்த விவகாரங்களில் அவமானப்படுத்தி வருகின்றன. ஆக ட்ரம்புக்கு எதிரிகள் ஈரானில் மாத்திரமல்ல, ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தான் அதிக அளவில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ட்ரம்ப் கூறி வருவது போல ஈரான் ட்ரம்பிடம் சரணடையுமா என்பது பற்றி அமெரிக்காவின் முக்கியமான ஒரு ராஜதந்திரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அவரது கருத்தை பார்ப்பதற்கு முன்னதாக இன்னும் ஒரு வார காலத்தில் ட்ரம்ப் அமெரிக்காவில் சந்திக்க இருக்கின்ற முக்கியமான ஒரு சவால் பற்றி பார்த்து விடுவது நல்லது. அந்த சவாலை மாத்திரம் ட்ரம்ப் சரியான முறையில் கையாண்டு வெற்றி கொள்ளாவிட்டால், இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் கூறியது போல இன்று ஈரானை சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்கும் அத்தனை அமெரிக்க போர்க்கப்பல்களும் ஈரானை அப்படியே விட்டுவிட்டு அமெரிக்கா திரும்பியாக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அமெரிக்காவில் வார் பவர்ஸ் ஆக்ட் அல்லது வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்தை பாவித்து ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கும்படியான கட்டளையை பிறப்பித்து விட்டால், அந்த கட்டளை என்பது வெறும் 60 நாட்களுக்கு மாத்திரம்தான் செல்லுபடியாகும். அதற்குள் அந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான அனுமதியை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அவர் பெற்றியாக வேண்டும். அமெரிக்க நாடாளுமன்றம் அந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான அனுமதியை வழங்காது விட்டால் உடனடியாக அந்த யுத்தத்தை அமெரிக்க படைகள் நிறுத்தியாக வேண்டும்.
ட்ரம்ப் ஆரம்பித்துள்ள ஈரான் மீதான யுத்தத்தின் அந்த கெடு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இது ஈரான் மீதான ட்ரம்பின் யுத்தம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான சவால். இந்த வார் பவர்ஸ் ஆக்டை பாவித்து ட்ரம்பை மண்கவ்வ வைக்கின்ற முயற்சிகள் அமெரிக்காவில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்த வார் பவர்ஸ் ஆக்டை மீறும்படியான ஓட்டுகளை ட்ரம்ப் தேடி வருவதாகவும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பதாக அமெரிக்காவில் ஒரு முக்கிய ஆய்வாளரும் பிரபலியமான ஒரு ராஜதந்திரியுமான ஜோசப் அடம் ஏர்லி என்பவர் கூறியிருந்த ஒரு கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஈரானிய IRGC மீது அமெரிக்கா மேற்கொள்ள இருக்கின்றதான தாக்குதல்கள் பற்றி சர்வதேச ஊடகம் ஒன்றில் அவர் பேசுகின்ற போது, அமெரிக்காவின் தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் கடந்து தப்பி பிழைக்கும் வல்லமை IRGCக்கு இருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். பல அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக வலிகளையும் வேதனைகளையும் நீண்ட காலம் தாங்கிக் கொள்ளும் வல்லமை IRGCக்கு இருக்கின்றது என்றே தான் நம்புவதாக தெரிவித்தார். ட்ரம்ப் கூறி வருவது போல IRGC ஒருபோதும் அமெரிக்காவிடம் மண்டியிட்டு சரணடையப் போவதில்லை என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அடுத்து என்ன நடக்கப் போகின்றது? வளைகுடாவின் தலையெழுத்து எப்படி எழுதப்பட போகின்றது? யாரால் எழுதப்பட போகின்றது? ஈரானை சூழ முற்றுகையிட்டு நின்று கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அடுத்த பலமான அடியை ஈரானுக்கு எதிராக தொடங்கப் போகின்றனவா? அல்லது வார் பவர்ஸ் ஆக்டின் அடிப்படையில் அவை திரும்பி வரப்போகின்றனவா? ஈரானிடம் இருப்பதாக கூறப்படுகின்ற 1500 பாலிஸ்டிக் மிசைல்ஸ், 75,000 வரையிலான ட்ரோன்கள் எப்படியான கலக்கத்தை வளைகுடாவில் விளைவிக்கப் போகின்றன? யுத்தம் ஒன்று வந்தால் இவற்றினை எப்படி அமெரிக்கா சந்திக்கப் போகின்றது? இந்த கேள்விகளுக்கான பதிலை பாகிஸ்தானில் நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தைகளின் மேசைகள் தான் தீர்மானிக்கப் போகின்றன. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.